பெரும் சிந்தனை கலிகால மனிதர்களுக்கு. இல்லாததெல்லாம் யோசிச்சு கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் வயதாக வயதாக சிந்தனையின் வேகம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். நம்ம சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக பார்ப்போம், எப்படி இந்த அளவுக்கு இவர்கள் யோசிக்கிறார்கள் என்று பார்ப்போம். சிந்தனையை கட்டுப்படுத்தின மனம், சிந்தனை செய்யாத மனம், அதெல்லாம் ரொம்ப அதிகம், குறைவு. அதனால் கலிகாலத்தில் நம்ம அதையெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகிடும்? அதுதான் இந்த 6வது ஸ்லோகம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் அர்ஜுனா, நீ எதை நினைக்கிறாயோ, தியஜத் அந்தே கலேவரம், உடலிலிருந்து உயிர் பிரியும் வேளையில் நீ எதை நினைக்கிறாயோ அதாகவே மாறிவிடுவாய். வயசாய் உடல்லிருந்து உயிர் பிரியற நேரத்தில் ஐயையோ இனி என் பணமெல்லாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு நினச்சி உயிரை விட்டோம், அவ்வளோதான். அந்த கப்பேர்டுக்குள்ளே ஒரு கருப்பாம்பூச்சியாக பிறந்துருவோம். என் காசு என் காசு, என் பணம், என் துணிமணிகள் அப்படின்னு நினச்ச உயிரை விட்டோம், அந்த துணிக்கு நடுவில் ஒரு கருப்பாம்பூச்சியாக பிறந்துருவோம். இல்லை, இறக்கிற நேரத்தில் கொஞ்சம் மீனெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி இறந்து போயிட்டோம். அடுத்த ஜென்மத்தில் ஒரு மீன் கொத்தியாக, கிங்ஃபிஷராக பிறப்போம். இந்த ஆற்றுக்கு மேலே குளத்துக்கு மேலெல்லாம் பறந்து கொண்டே இருக்கும் இந்த கிங்ஃபிஷர், மீன் கொத்தி. எப்படா மீனை தலையை தூக்கும் அப்படி பறந்துடுவோம். எதை நினைத்து கொண்டு உடலை விடுகிறாயோ அர்ஜுனா, நீ அதாகவே பிறப்பாய், சந்தேகமே வேண்டாம், அதாகவே பிறப்போம். ஊரில் பூரா ஏமாத்துறது, ஆனால் வெள்ளையும் சொல்லையுமா சுற்றுறது, நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஆனால் சிந்தனை பூரா கேவலமாக இருக்கும், ரொம்ப ஊரை ஏமாத்துறது. அந்த மாதிரி இருப்பவர்கள் ஒரு ஜென்மம் கழுகாக பிறப்பார்கள். ஏன்னா கழுகு ரொம்ப உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கும், ஆனால் அதனுடைய சிந்தனை எங்கே புழு இருக்கும், எங்கே கோழி குஞ்சு இருக்கும், அப்படியே ரொம்ப கீழ்த்தரமான சிந்தனைகளாக இருக்கும். இப்படி 84 லட்சம் வகைகள் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் காத்து கொண்டு இருக்கிறது. ஊரில் இருக்கிறவங்கள பூரா ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சா வவ்வாலாக பிறந்து விடுவார்கள். இப்படி 84 லட்சம் உயிரினங்கள் கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்டோமா, பிரசாதத்தை சாப்பிட்டோமா, வந்தமான்னு இல்லாமல் அங்கே இருக்கிற புது செருப்பை திருடிட்டு போயிட வேண்டியது, நம்ம பழைய பிஞ்ச செருப்பை போட்டுட்டு போயிடுறது. அவர்கள் ஒரு ஜென்மம் செம்மறியாடாக பிறப்பார்கள். அவர்கள் உடலில் இருக்கும் அந்த ரோமம், செம்மறியாடு என்ன பண்ணுது, அதோட உடலில் இருக்கிற அந்த முடியை செருப்பு தைக்க, ஸ்வெட்டர் தைக்க ஒரு ஜென்மம் அப்படி பிறந்துடுவார்கள். வேணுமனே யாராவது வீட்டு கூரையை எரித்து விடுவது, பசுமாட்டு தொழுத்தை எரித்து விடுவது, மற்றவர்கள் கூரையை எரித்து விடுவது, வீட்டை எரிக்கிறது, இப்படி 84 லட்சம் வகைகள். அர்ஜுனா, எதை நினைத்து கொண்டு நீ உடலை விடுகிறாயோ அதாகவே பிறப்பாய். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சரியான பயிற்சிகள் செய்ய வேண்டும்.